வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். கேளம்பாக்கம் அருகே உள்ள பையனூரில் 90 ஏக்கர் நிலத்தை திரைப்படத்துறை தொழிலாளர்களுக்கு குத்தகைக்கு விடுவதற்கான அரசு உத்தரவை தமிழக அரசு புதுப்பித்துள்ளது. 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலம் முதலில் 2010ஆம் ஆண்டு 99 ஆண்டு குத்தகையின் கீழ் வருடத்திற்கு 1000 ரூபாய் என்ற பேரளவு கட்டணத்தில் ஒதுக்கப்பட்டது. இந்த முயற்சி தென்னிந்திய திரைப்பட ஊழியர் கூட்டமைப்பு மற்றும் பிற திரைப்படத்துறை தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெள்ளிக்கிழமை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் புதுப்பிக்கப்பட்ட கோ-ஐ பேப்சி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவுன்சில், தென்னிந்திய கலைஞர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு சிறு திரைக்கலைஞர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். இந்த புதுப்பித்தல் ஒதுக்கப்பட்ட நிலம் தொழில்துறை தொழிலாளர்களின் நலனுக்காக கிடைப்பதை உறுதி செய்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர், இந்த நிலம் ஆரம்பத்தில் 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் ஒதுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். பேப்சி மற்றும் பிற தொழிற்சங்கங்கள் தங்கள் பயன்பாட்டிற்காக கட்டிடங்களை கட்டுவதே இதன் நோக்கம். இருப்பினும் பல்வேறு தாமதங்கள் காரணமாக கட்டுமான பணிகள் திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. இதனால் குத்தகை ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அரசாணையை புதுப்பிக்க ஒப்புதல் அளித்ததாகவும் நிலத்தை 99 ஆண்டுகளுக்கு மீண்டும் குத்தகைக்கு விட அனுமதித்ததாகவும் அவர் மேலும் கூறினார். இந்த புதுப்பித்தலின் மூலம் திரைப்படத்துறை ஊழியர்களுக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்கும் வகையில் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் பல மாடி கட்டிடங்களை உருவாக்க தொழிற்சங்கங்களுக்கு இப்போது வாய்ப்பு கிடைத்துள்ளது. குத்தகையை புதுப்பிப்பதில் ஆதரவளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த சங்கங்களின் நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். திரைப்படத்துறை ஊழியர்களின் நலனை உறுதி செய்வதில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை அவர்கள் பாராட்டினர். மேலும் நிலத்தை தங்கள் உறுப்பினர்களின் நலனுக்காக திறம்பட பயன்படுத்த உறுதியளித்தனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.